ஹாய் கைஸ், வெல்கம் டு சுபா அகாடமி. இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாரியை வந்து கவுனாக மாற்றுறது தான். ஸோ தம்ப்நெயில்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சாரீ வந்து கஸ்டமரோடது. ஸோ கஸ்டமர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு என்னோடய அட்ரஸ்க்கே வந்து கொரியர் பண்ணிட்டாங்க. சாரீ பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் சாரீ. ஸோ இது வந்து செமி காட்டன் சாரீ. ஸோ அதனால் வந்து நைஸாகவும் அண்ட் காட்டன் மெட்டீரியலாகவும் இருக்குது. சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்தது. அதோட பார்டர் தான் இப்போ வந்து விசிபிள் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வீடியோ வந்துட்டு சாரீ கன்வெர்ட் டு கவுன் தான். இது வந்து ஃபுல்லாக ப்ளீட்டட் கவுன். இது வந்து கட்டிங் வீடியோ மட்டும்தான். ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஸோ எப்பயுமே எடுத்தோடனே ஸ்லீவ் பார்ட் தான். ஸ்லீவ் பார்ட்டை வந்துட்டு லாங் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஸோ லாங் ஸ்லீவ் அப்படிங்கிறதுக்காக நான் 9 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸில் கூட ஸ்லீவோட வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். எப்பயுமே டிசைன் ஸ்லீவ் ஆர் பஃப் ஸ்லீவ் இந்த மாதிரி ஏதாவது வேறு ஸ்லீவ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்துட்டு அதுக்கான டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வந்து மாறும். இல்லை அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் வந்துட்டு நம்ம ஸ்கேல் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சேம் பேட்டர்ன் தான். ஸோ ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்டைல் நம்மளோட அகாடமி ஸ்டைல் பார்த்திங்கன்னா இதுதான். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமும் வேலை ஆகிடும். இது நெக்ஸ்ட்டு பேக் நெக்கு. எப்பயும் போல் நார்மலாக இது வந்து அப்பர் பார்ட்டிஷன். ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுறோமோ சேம் அதே தான் இது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காத லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வீடியோஸ் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தான் நெக்ஸ்ட் எனக்கு வந்து நியூவான வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பார்ட்டிஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைஸஸ் அண்ட் வேரியேஷன்ஸும் நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அண்ட் எந்த ஒரு இதுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே வந்துட்டு தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இது வந்துட்டு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இப்போ வச்சுருக்கிறது எல்லாமே. ப்ளவுஸ் மட்டும்தான் வந்துட்டு மெஷர்மெண்ட்டுக்காக கொடுத்தாங்க. ஃபுல் லெக் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அப்பர் பார்ட்டோட மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். பாட்டமில் வந்துட்டு நம்மளோட அவங்களுக்கு அந்த லென்த்து மட்டும் இருந்தாவே போதும். இது வந்து மறக்காத எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பர் பார்ட் இருந்தாவே வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கவுன் மேக்ஸி வந்துட்டு கரெக்டான பர்ஃபெக்டான அந்த ஷேப்பில் வந்துட்டு தைக்கலாம். ஸோ பேக் பார்ட்டிஷனோட சேம் அதே அளவு தான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டிஷனுக்கும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிரின்சஸ் கட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கல. நார்மல் கட்டிங் தான் போட்டிருக்கேன். பேக் பார்ட்டிஷனுக்கு அதே இது தான் ஃப்ரண்ட்டுக்கும் போட்டிருக்கேன். பிரின்ஸ் கட் வைக்கல நான். தென் பாட்டம் பொசிஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பயுமே நம்ம லைனிங் பார்த்திங்கன்னா சர்க்குலர் வந்துட்டு தான் கட் பண்ணுவோம். சர்க்குலர் கட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு லைனிங் வந்து பத்தும். இல்லாட்டிங்கன்னா நம்ம அவுட்டர் கிளாத் எவ்வளோ இருக்கோ அதே அளவு எடுத்தோம் அப்படின்னா லைனிங் வந்துட்டு அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சர்க்குலருக்காக நான் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு 4 ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா 9.5 இன்ச்சஸ். அந்த 9.5 இன்ச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செஸ்ட்டை வந்துட்டு 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். செஸ்ட்டோட சைஸை வந்துட்டு 4ஆக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வர இதே தான் வந்துட்டு 9.5 இன்ச்சஸ். ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா 32 to 36 வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா கீழே லைனிங் அப்படிங்கும் போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் மேலே இருந்தால் அப்படின்னா தான் தெரியாது அதிகம். ஸோ அதனால் 32 to 36 அது வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ மீதி இருக்க பார்ட்டிஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கட் பண்ண துணியை அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். அது வந்து சர்க்குலர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ லைனிங்கில் போட்ட எல்லாமே அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மெயின் கிளாத்தில் போட போகிறோம். ஸோ மெயின் கிளாத்தில் அப்படின்னாவே எல்லாமே அப்பர் பார்ட்டிஷனுக்கு முந்தானி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி முந்தானிக்கு தான் நான் வந்துட்டு பேக் பொசிஷனை முந்தானி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது பார்க்க வந்து நியூ மெத்தடாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பேக் பார்ட்டிஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த முந்தி பார்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த முந்தி பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்க பார்டர் இப்போ நான் வீடியோவில் காட்டுற பார்த்திங்களா சேம் அதே தான்.
ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணியிருக்கேங்கிறது கரெக்டாக தெரியும். அண்ட் ஸ்லீவுக்கு நார்மல் இதை எடுத்துக்கிட்டேன், நார்மல் சாரீ பார்ட்டை எடுத்துக்கிட்டேன். அது மீதி போக அப்படிங்கிறது தான் வந்துட்டு மீதி ஃபுல்லாகவே வந்து ஹிப்புக்கு எடுத்துக்கிட்டேன், பாட்டமுக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து பாட்டமுக்கு மேலே இருக்க பார்டரை மட்டும் கட் பண்ணிவிட்டேன். கீழே இருக்க பார்டர் அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வரும். மறக்காத ஸ்டிச்சிங் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காத சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.